ஏன் வந்து நீங்கள் வந்து மதுரை திருப்பரங்குன்ற தொகுதியை வந்து நீங்கள் எதுக்காக வந்து தேர்ந்தெடுத்தீங்க? தாவக்கா மட்டும் இல்லைன்னா ஒரு பியூஷ் கோயல் வந்து இங்க இருக்கிற மொத்த அதிமுகவை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு 500 பேர் வச்சுட்டு கட்சி எதுக்குங்க நடத்துறீங்க? நீங்க வேற வேட்பாளர் இருக்கணும்ல. ஒரு காலத்துல அம்மா இருக்கிறப்ப மோடி போயஸ்கார்டு வந்து அம்மா பார்த்துட்டு போவாங்க. எடப்பாடியே இல்ல, அவர் ஒரு தலைவரே இல்லைன்னு மக்களே இக்னோர் பண்ணாங்க. தற்கொலை பழனிசாமி, இரட்டை கொலை செய்த பழனிசாமி, மோடி கிட்டையும் பிஜேபிட்டையும் சரணடைஞ்சார். இது அரசாங்கம் வந்து எதையுமே முறையா ஹேண்டில் பண்ணுவோம். நாங்க இன்னமும் அந்த ஓட்டுக்களா பார்க்கல. பாரம்பரியமான தங்க நகைகள் வாங்க பி ரத்தினம் செட்டியார் அண்ட் சன்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை. உங்கள் குடும்பத்துடன் நிம்மதியாய் தூங்க நிம்மதி மெத்தைகள். இது நம்ம ஊர் மெத்தைங்க. உங்களின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குங்கள் எங்களுடன். டூர் கிராஃப்ட் ஹாலிடேஸ். ஃபார் புக்கிங் 9043904309. உயிர்மொழி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் யாருன்னா, மதுரை திருப்பரங்குன்ற தொகுதியினுடைய வேட்பாளரும் தாவேகா கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளருமான சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேர்தல் எப்படி போயிட்டு இருக்கு? கடுமையா இருக்கு. பட் ரொம்ப உற்சாகமா மக்களோட ஆதரவுல பாக்குறப்ப ரொம்ப உற்சாகமா. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் சார். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு மாநில அளவில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க, அதாவது முக்கிய நிர்வாகியில் நீங்கள் ஒரு ஆள். ஏன் வந்து நீங்கள் வந்து மதுரை திருப்பரங்குன்ற தொகுதியை வந்து நீங்கள் எதுக்காக வந்து தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, இது நம்ம ஊர் தானே. இப்போ நம்ம மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உங்களோட நேட்டிவ், பக்கத்து தொகுதி தான். ஆமாம். எல்லாம் இங்கே நாங்கள் இப்போ வளர்ந்தது, எல்லாம் சுற்றி தெரிஞ்சது, எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கோம். எதுக்காக நான் அந்த கொஸ்டினை கேட்டேன்னா சார், அதாவது சமீப காலமாக திருப்பரங்குன்றம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனமான ஒரு தொகுதியாக மாறி இருக்கு. மோடி அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் அந்த விளக்கேற்றுற பிரச்சனை, பல விஷயங்கள் வந்து இந்த தொகுதியை வந்து எல்லாருமே ஒரு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆள்ற கட்சியாக இருக்கட்டும். திமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 வருஷமாகவே இந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சிக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை நாங்கள் வந்து நேரடியாகவே போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ ரெண்டு பீரியடாக இருக்காங்க. இந்த ரெண்டு ஜாம்பவான்களுக்கு மத்தியில் வந்து நீங்கள் வந்து இந்த தொகுதியில் வந்து உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த வித சென்சிட்டிவ், அதாவது எமோஷனல் இஷ்யூஸ் இது வரைக்கும் ரிலீஜியஸ் சம்பந்தமாக மதம் சார்ந்தப்பட்ட எந்த ஒரு இஷ்யூஸும் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஒரு ஜாதி கலவரங்கள் சின்ன சின்ன லெவலில் இருந்திருக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒரு சில அளவுக்கு மேலே, ஒரு சில ஏரியாவுக்கு மேலே பெரிதாக ஆகலை. பட் 25 வருஷமாக தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதை திமுக தான் பெருசாக்குனது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் போன வருஷம் இதே ஸ்டேஜில் இதே நாளெலாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் வர ஆரம்பிக்கிறத அவங்களுடைய சர்வேல தெரிஞ்ச ஆரம்பிச்சு இது ஒரு வாய்ப்பாக அவங்க பயன்படுத்தி திமுக வந்து இந்த பிரச்சனையை பெரிதாக அவங்களே அனுமதிச்சாங்க. ஸோ இதை அவங்க நினச்சிருந்தா இதை நாளே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க, கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு, 3 நாள் மொபிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, 3 நாள் கூட்டத்தை ஏற்றிட்டே இருக்காங்க, 6 மணி வரைக்கும் எதுவும் செய்யாமல் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் இவங்க வந்து கலெக்டரை விட்டு நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் இன்னும் என்ன ஆகுது, கலெக்டருக்கே கண்டமாத்த கூட்டு போகிறோம். கலெக்டர் போய் 1 மாதம் கழிச்சு போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்துறாருல, அது மாதிரி அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்துட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் என்ன பிம்பம் கிரியேட் பண்ணாங்க திமுக, அவர்கள் ஏதோ பெரிய சிறுபான்மை காப்பாளர் மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இதில் என்ன நடந்துருச்சுன்னா, சாதாரணமாக அமைதியாக இருந்த ஒரு திருப்பரங்குன்றம் ரொம்ப வந்து ஒரு சென்சேஷனல் பிளேஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ போய் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு கேட்டு போட்டு ஒரு 2 போலீஸ் 3 போலீஸ் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 போலீஸ்க்கு மேலே பந்தோபஸ்து போட்டுருவாங்க போல இருக்கு. இதுவா நம்ம ஆசைப்பட்ட ஒரு திருப்பரங்குன்றம்? இது அரசாங்கம் வந்து எதையுமே முறையாக ஹேண்டில் பண்ணுவோம். அரசாங்கம் செய்யற ஒரு தவறு, ஒரு சின்ன பிள்ளை இப்போ கச்சத்தீவு விட்டாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் காவேரியில எப்பயோ முடிச்சிருக்க வேண்டியது. 1974 பீஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாங்கன்னு இவ்வளவு பிரச்சனை. அந்த ஒப்பந்தத்தை முடிச்சிருந்தாங்கன்னு அந்த பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பண்ண தவறுகள் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி இதையும் ஒரு வரலாற்று பிள்ளையாக திமுக செஞ்சிருக்கோம். ஆரம்பத்திலே இதை நிப்பாட்டி கண்ட்ரோல் பண்றது 5 நிமிஷம் வேலை, யாரும் மொபிலைஸ் பண்ணக்கூடாது, அங்க லா அண்ட் ஆர்டர் இருக்கும்,
இதாக இருக்கும். பீஸ் கமிட்டி ஒன்று போட்டு அந்த பீஸ் கமிட்டியும் அந்த கமிஷனும் சேர்ந்து அதை முடிவு பண்ணுவாங்க. எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷம். இதே தான் அம்மா இருந்தா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா இந்நேரம் இதை வந்து 2 மினிட்ஸில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயம். இவங்க ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா இவங்க முதல் குரலாக இவங்க தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுடைய அறிக்கை போகுது. திரு எடப்பாடி அவர்களுடைய அறிக்கை போகுது. அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரு தெரியல. அவங்களை காப்பாற்றிக்கிறக்கா என்ன வேணால் பண்ணுவாங்கன்னா திரு எடப்பாடியோடைய அறிக்கை. ஸோ இதை கையாண்ட விதம் அவங்களுடைய அரசியல் பெனிஃபிட்டுக்காக திமுக கையாண்டாங்க. இதை நாங்கள் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமோஷனல் பாலிடிக்ஸ், இந்த மாதிரி ஒரு சீப் பாலிடிக்ஸில் கண்டிப்பாக நாங்கள் உள்ளே வர மாட்டோம். இது திருப்பரங்குன்ற இஷ்யூன்றது பிஜேபிக்கு அதிமுகவுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு சொல்கிறாங்க. ஏன்னா திமுக பண்ண அரசியல்னால மக்கள் எல்லாரும் திமுகவுக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. இந்துக்கள் எல்லாரும், ஏன்னா இந்துக்கள் விரோதி திமுக, எங்களுக்கு தான் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க சார். பிஜேபியும் அதிமுகவும் அவங்களுக்கு இது ப்ளஸ்ன்னு பேசுனாங்கன்னா அவங்க அதில் ஏமாந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் என்ன இப்படிலாம் அவங்க நினச்சி வேலை பார்த்தாங்கன்னா 35 வருஷமாக தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்து தீவிர அரசியல் பண்ணணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னையே 2% தாங்கலாம், இன்னும் 2% தாண்டல இல்லை. கண்டிப்பா அவங்க வந்து போன தடவை வேணா நீங்கள் கூட்டணி எல்லாம் வச்சு இது பண்ணி ஒரு பிம்பத்துக்கு ரேட் அது வேற, அதை விட்டுருங்க. தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற வாக்குகள் 1-2% மட்டும்தான். அந்த 2% ஏன் தாண்டலை? ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு மக்களுடைய மனசு, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் மோடி வந்தார், 10-12 வருஷம் வந்தார். இன்னைக்கு இது வரைக்கும் திருப்பங்கோட பக்கம் எட்டியே பார்த்து இல்லையா? மதுரைக்கே எத்தனை இதோட இந்த பிரச்சனை வந்தோன்னா நேராக கோயிலுக்கே அப்படியே உளுந்து அப்படியே கீழே. ஆமா சார், இது வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் தானே சார். இப்போ மோடியே வந்துட்டாரு, மக்களுக்கு புரியாதா? ஒரு வந்து அப்படியே இது பண்ண அந்த புரிதல் இருக்கு. நீங்க நம்புறீங்க மக்கள்கிட்ட அந்த புரிதல், தெளிவான புரிதல் இருக்கு. இப்போ எதுக்கு வந்தாரு? இத்தனை வருஷம் வரல, 10-12 வருஷமா மதுரைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து என்ன திடீர்னு போய் அப்படியே ஒரு முருகா அப்படின்னு காலில் விழுகிறது? முருகனுக்கே தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும், யாரை எங்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் இந்த டிராமாலாம் வந்து இந்த டிராமா தான் ஒரு எமோஷனல் டிராமா. 2 பக்கமும் சொல்றோம். அவரு ஸ்டாலின் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு நீங்க காக்கணும்னு உண்மையிலே மனதில் இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூவாக ஆக்க முதல் நாளே இதை முடிச்சிருக்கணும். கண்டிப்பா இது தப்பு. யாரும் வந்தா உடனே கைது செய்ய எஸ்பியும் ஏசியும் சொல்லி எல்லாத்தையும் விரட்டி விடுவாங்க சொன்னா 5 நிமிஷம் வந்தாங்க. 50-100 பேரை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை பெருசா மொபிலைஸ் பண்ணி அங்கிருந்து அவங்க பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அனுப்பி இவங்க அதுக்கு பதிலாக ஒரு பேரிகார்டு போட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். ஆக்சுவலா வந்து பார்க்க போனா நீங்க சொல்றத வச்சு 2 பேரும் பண்ற அந்த பிரச்சனையில வந்து அந்த ஓட்டுகள் வந்து உங்க பக்கம், அதாவது இல்ல நாங்க இன்னமும் அந்த ஓட்டுக்களா பார்க்கல. நாங்க இந்த மாதிரி எமோஷனல்ஸ் எங்களுடைய தலைவருக்கு எந்த 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 ஊர்ல அதிகமா இருக்கு, எந்த ஊர்ல கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க. எந்த பகுதியில இப்ப நீங்க சவுத்துல கம்மியா இருக்கு, இல்ல டெல்டால அதிகமா இருக்கு, இல்ல சவுத்துல அதிகமா டெல்டா, அது இல்ல எல்லா இடத்துலயும் ஆவரேஜா இருக்கு. நாங்க இந்த நம்பர் பாலிடிக்ஸ, நம்பர் அரித்மெட்டிக்கை வச்சு நாங்க எந்த மாதிரியான சீப் பாலிடிக்ஸ் செஞ்சாலும் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய பாதை தனி. அவங்க மாற்றம்னு நினைக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் மாற்றம் நினைக்கிறாங்க. நாங்க திரும்பவும் போய் அந்த மாதிரியான ஒரு எண்ணோட்டத்தோட எங்களோட தலைவர் அவர் செயல்படவே மாட்டார். இந்த மாதிரி எமோஷனல் இஷ்யூஸ் இதை ஏன் நம்ம செய்யணும்? இது தப்பான விஷயம். நம்ம வந்து ஒரு எமோஷனலா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு வாக்குகளை வாங்கணும்னு நினைச்சோம்னா அந்த இதை செய்யவே மாட்டார். 100% சொல்றோம். நீங்க ஏன் குரல் கொடுக்கணும்? தேவையில்லையே. இது எது குரல் கொடுக்கணும்? அதே தப்பு. அது தப்பான விஷயத்துக்கு எதுக்கு நீங்க குரல் கொடுக்கணும்? இது எங்களோட ஸ்டாண்டு தான். எங்களுக்கான அதிகாரம் வந்த பிறகு இது 2மே கண்டிப்போம். திமுகன்றது வந்து உங்களோட அரசியல் எதிரி, நீங்க அவங்களை வந்து எதுக்குறீங்க, நியாயம் தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுக வந்து நீங்க எந்த ஒரு விமர்சனமே பெருசா பண்றதே இல்லையே சார். இல்ல அதிமுகல யாரை எதிர்க்கணும் சொல்லுங்க? யாரை எதிர்க்கணும்? எடப்பாடிவா? எடப்பாடி தலைவரா? 24 வரைக்கும் அவர் வந்து இந்த கட்சியை அவர் வந்து ஒரு தனியா ஒரு பொதுச் செயலராக்கி ஒரு தேர்தலை சந்திச்சு கடுமையாக போராடி ஒரு கஷ்டப்பட்டார். 24க்கு அப்புறம் அவர் என்ன ஆனாரு? அவரே போய் மோடி கிட்டையும் பிஜேபிட்டையும் சரணடைஞ்சார். அண்ணாமலை பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி என்னது அம்மா பத்தி பேசினது, எல்லாரும் கட்சியை பத்தி பேசினது, இங்க உள்ள தலைவரை பத்தி. இதோட மோசமா அவர் வந்து ஒரு தற்குறி பழனிசாமி, கிணத்து தவளை, காலில் விழுந்த பழனிசாமி, இரட்டை கொலை செய்த பழனிசாமி, எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அதே நபரை வச்சு கொண்டு அதே டேபிள்ல உட்காந்து இவர் கூட்டணியை உறுதி பண்றாரு. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க. இவரை நீங்க என்னன்னு பேசுவீங்க? அதான் நீங்க பேசுற அளவுக்கு இவங்க வந்து அந்த இடத்துல இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. சரி, யாரை விமர்சிக்கணும்? அதிமுக யாரை விமர்சிக்கணும்? இல்ல உங்க கொள்கை சார், உங்க கொள்கை எதிரியோட கூட்டணியில இருக்காங்க. இல்ல நீங்க கொள்கை எதிரியோட, அதாவது நம்ம இப்ப தமிழ்நாடு தேர்தலை சந்திச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தேர்தல்ல, தமிழகத்தோட தேர்தல்ல களத்துல இருக்கிற 1% 2% மக்களே 1% வச்சிருக்கிற 25 வருஷமா 30 வருஷம் 1% 2% தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஒரு 97லயும் ஒரு எம்பி வச்சிருந்தாங்க, அப்பயும் ஒரு எம்பி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க. அது வந்து அந்த செல்வாக்கு அந்த பகுதியில் இருக்க செல்வாக்கு பகுதியில் இருக்கு. அந்த 1% போய் நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க?
அது வந்து எப்பயும் இருக்கிற சதவீதம் தான். அதை நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க வேலையை பார்க்க. நமக்கு இங்க பெரிய எதிரி யாரு? பெரிய அளவில் நம்ம தொடச்செறிய வேண்டியது திமுக. நீங்க 1%. அங்க யாரை எதிர்த்து பேசுவீங்க? எடப்பாடி எதிர்த்தா? எடப்பாடியே இல்லை, அவர் ஒரு தலைவரே இல்லைன்னு மக்களே இக்னோர் பண்ணிட்டாங்க. மக்கள் அவரை யாராவது ஒருத்தர் வந்து ஆமா மானசீகமாக இவர் ஒரு களத்துல அவங்க கிடையாதுன்றீங்க. களத்துல இல்லை, அதுல யாரு தலைமை, அந்த கட்சியோட நிலைமை என்ன, அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் எல்லாருமே டெல்லியில போய் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஆளாளுக்கு நிற்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு லாபி, ஒருத்தர் பியூஷ் கோயல் லாபி, இன்னொருத்தர் ஹோம் மினிஸ்டர் லாபி, இப்படி ஆளாருக்கு ஒரு லாபியில போய் நிற்கிறாங்க. அவங்கள காப்பாத்தின்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்க தொண்டர்கள் அந்த கட்சி என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்ப கீழே தொண்டர்களே இல்லாம ஒரு கட்சி நின்றுட்டு இருக்கு. ஒரு காலத்துல அம்மா இருக்கிறப்ப மோடி போயஸ்கார்டன் வந்து அம்மா பார்த்துட்டு போவேன். அப்படி ஒரு கரிஸ்மா அந்த கட்சியோடைய எனர்ஜி அதான். கண்டிப்பா இப்ப நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் போய் பாப்பீங்க, கிளை செயலாளர் இருப்பாரு, 40 வருஷம் இருப்பாரு, அவரை டக்குன்னு போய் சட்டையை போட்டு கிளம்பி வேலையை பார்த்துருவார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா என்னை பார்த்துப்பாங்க, அம்மா என்னை வந்து கூப்பிட்டு நாளைக்கே இது எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்க, மந்திரி ஆக்கிடுவாங்கன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போ எப்படின்னா இதை ஃபுல்லா வந்து திமுகவுடைய மாடல் ஆயிடுச்சு. இப்போ எப்படி திமுகவில் பொன்முடி, இப்போ இங்கே நேரு, இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி அதிமுகவில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மிகவும் அதிகாரம் படைத்தவர்களும் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்களும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது அம்மா இருக்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சின்ன தவறா மாவட்ட செயலர் தூக்கிட்டு அடுத்து ஒரே நாள் 30 மாவட்ட செயலர் தூக்கிட்டு புது மாவட்ட செயலர் போட்டுருவாங்க. போட்டுட்டு சாதாரண தொண்டனை போட்டு அவங்கள வளர்த்து விட்டு அவங்களே, அதுதான் அந்த கட்சியோட எனர்ஜி. அந்த கட்சினா தலைமைக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கனெக்ட் இருக்கும். கனெக்ட்னா எப்படின்னா அவங்களுக்கு ஒரு அந்த அம்மா சொல்லுவாங்கல்ல, நான் வந்து தொண்டர்களின் மனதை அறிந்து நான் முடிவுகள் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. ஏன்னா அவங்களுக்கு இந்த கட்சியோட பல்ஸ் புரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இவங்க யாருக்குமே புரியல. எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கூரி, அவர் யார் அண்ணாமலை சொன்ன மாதிரி பல விமர்சனங்கள் வந்தாலும் இன்னைக்கு ஒரு ஆளுமைன்றதை நிரூபிச்சிருக்காரு சார். ஒரு விஷயம் என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்போ வந்து திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கு வந்து 28 சீட்டுக்கு பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சு. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதில் பங்கு வேணும், இதில் பங்கு வேணும். தொடர்ச்சியாக வந்து பிஜேபியில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு பின்னாடி நடந்தது தெரியாதுல. ஆமா, இவர் 50 சீட்டுக்கு எடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. அங்க வேட்பாளர் இருக்கணும்ல. பிஜேபியில் வேட்பாளர் இல்லாதனால தான் 27 சீட்டு ஒத்துக்கிட்டாங்க. 27 சீட்டு எத்தனை நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க? நேத்து தானே அனௌன்ஸ் பண்ணாங்க. இது அனௌன்ஸ் என்ன கடைசி நாள் நாமினேஷனுக்கு முதல் நாள் தான் மொத்த 27 வேட்பாளர் லிஸ்ட் அனௌன்ஸ் ஆகுது. அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறது ஒரு 500-1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 பேர்ல ஒரு 450 பேர் தலைவர்களா இருப்பாங்க. 450 பேரும் தலைவர்களுக்கு மெட்டீரியல். அந்த 450 பேர்ல 27 பேர் சூஸ் பண்றதுக்கு 15 நாளா இருக்கு. இதுல நீங்க 50 சீட் வாங்கி என்ன பண்ண போறீங்க? நீங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு அவங்களோட பயணம் பண்ணனால உங்களுக்கு தெரியும். உண்மையதான் சொல்றேன். அதனாலதான் உண்மையதான் சொல்றேன். நீங்க இப்போ அங்க இருக்கிற ஒரு முதல் டாப் 100 பேர் எடுத்துக்கோங்க. ஓகே, துணைத் தலைவர்கள், இணைத் தலைவர்கள் எல்லாம் எடுத்துருக்காங்க. அதுல யாரு வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கும் ஒரு நபரை சொல்லுங்க. நயனா நாகேந்திரன் தொகுதியை மாத்தி இங்க வந்துட்டாங்க. யாராவது சொந்த ஊர் தொகுதியை மாத்தி வருவாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து தேர்தல் அரசியலுக்கு தயாராக இப்ப தமிழிசைக்கா இருக்காங்க, எந்த தொகுதி நிக்க போறாங்க அவங்களுக்கே தெரியாது வரைக்கும். இப்ப அங்க இருக்க எல்லாரையும் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு தேர்தல் அரசியலுக்கே தயாரா இல்லாத ஒரு 500 பேர் வச்சுட்டு கட்சி எதுக்குங்க நடத்துறீங்க? நீங்க வேற. அவங்களுக்கு 50 தொகுதி கொடுத்துருப்பாரு, கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. அவர் என்ன டெல்லிக்கே போய் பேசிட்டு வர்றாரு, அப்புறம் அவங்க கேட்டதை கொடுக்க மாட்டாரா என்ன? இல்ல சார், ஆனா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா வேட்பாளர் வேணும்ல. இல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க வந்து பாருங்க 70 சீட்டு கேட்டாங்க, 100 சீட்டு கேட்டாங்க, ஆட்சியில பங்கு கேட்டாங்க, ஆனா 27 சீட்ல நாங்க முடிச்சிட்டோம்ல, இது எங்களோட சாணக்கியத்தனம் இல்லையான்ற மாதிரி அவர் எடப்பாடி சொல்றாரு சார். அவர் கொடுக்கறது எங்க அவர் சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்ல இது கட்சி, அவங்க கட்சி ஏடிஎம்கே அவங்க கட்சி. அவங்களுக்கு தேவையான அனைத்தும் அங்கே செயல்படுத்த முடிகிறப்போ அவங்க எதுக்கு போய் அதில் அவங்களுக்கு தேவையானப்போ அதை எப்படி மாற்றி அமைக்கணும்? அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி இந்த கட்சியை மாற்றிடுவாங்க. ஒரு பியூஷ் கோயல் வந்து இங்க இருக்கிற மொத்த அதிமுகவை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. பியூஷ் கோயல் பேட்டி கொடுக்குறாரு, சுத்தி அதிமுகவுடைய அமைச்சர்கள்லாம் நிக்கிறாங்க. உண்மையிலே பாக்குறது கஷ்டமா இருக்கு. இவர்கள் எல்லாம் தேர்தலில் அம்மா கூட பல வருஷமா பயணிச்சவங்க. பியூஷ் கோயல் யார் இந்த ஊருக்கு? பியூஷ் கோயல் கூட நீங்க பின்னாடி நின்று நீங்க அவருக்கு பின்னால் நிற்பது இந்த தமிழ்நாட்டையே நீங்க அசிங்கப்படுத்த பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அந்த கட்சியை வேற நாங்க எதுக்குங்க விமர்சனம் பண்ணணும்? நீங்க எதுக்கு போய் அதை போய் தேடி போய் நாங்களும் அடிச்சிட்டு இருக்கணும்? அதே முடிஞ்சிச்சு, அடிச்சு முடிச்சிட்டாங்கன்றீங்க. அது அவங்களே முடிச்சிட்டாங்க, நம்ம எதுவுமே செய்யல. அதுக்கு அவங்களதான் காரணம். அவங்க போய் மக்கள் முன்னாடி அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் போய் அமித்ஷா பார்த்துட்டு கட்சி படுத்து மூஞ்சியை பத்திட்டு வர்றாருன்னா அப்புறம் அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? 200 உறுதின்ற இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பதட்டமா, எத்தனை கூட்டணி சேர்த்தார், எத்தனை கட்சி கூட்டணி சேர்த்தார். தேமுதிக அங்க போய் சேரும்னு யாரும் நினைச்சு கூட பாத்தீங்களா? திமுகவில் இருக்கிற அதிகமான அதிகாரம் மிக்கவர்கள் நல்ல தொடர்புல இருக்காங்க. அது வந்து சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சியோடைய நல்ல தொடர்புல இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களால சாதிச்சு. நீங்க ஒரு தேர்தல் கடந்தாதான் இது வந்து மக்களுக்கு வந்து யாரு இங்க பொறுப்பாளர்கள், யாரு இங்க இருக்கா, வந்தாங்க பாத்துக்க. ஒரு தேர்தல் முடிஞ்சாதான் அந்த ஸ்ட்ரக்சரே செட் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் எல்லாருமே புதுசு, தலைவரை தவிர்த்து எல்லாருமே புதுசு, எல்லாரும் தேர்தல் புதுசு.
காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கெலாம் எழுந்துருவார். 7 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சா 7:02 வந்து கால் வந்துடும். தொடர்புகள் அவர் வந்து டெசிஷன் மேக்கிங்லேயும் வெரி பவர்ஃபுல். அவருடைய கடைசி படம் ஒரு கெரியரில் ஒரு ரொம்ப கடைசி படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாரும் சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணி அதை முடிச்சுட்டு, ஏன்னா ஒரு எமோஷனல் இஷ்யூ அவருடைய கரியரில் அவர் உழைத்து இத்தனை வருஷம் இருந்ததில் ஒரு கடைசி படம் நல்ல சந்தோஷம் முடியணுன்றது எல்லாருடைய எண்ணம்.